ஓம் நம சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. என் அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். அன்னைக்கு இரவு 9:44 மணிக்கு கும்பராசியிலிருந்து, அதாவது பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த பெயர்ச்சி என்ன மாற்றம் ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்றதை விட மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இதுவரைக்கும் ஒரு பிடிப்பே இல்லாத வாழ்க்கையில, இதுவரைக்கும் ஒரு ஆர்வமே இல்லாத வாழ்க்கையில, இதுவரைக்கும் ஒரு அக்கறையே இல்லாத வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய உயரத்துக்கு உங்களை கொண்டு போய் வைக்க போகிறார் சனி பகவான். எல்லா கிரகங்களை விட அதிகமா பயப்படக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது சனிதான். ஆனா சனி என்னதான் கோபக்காரரா இருந்தாலும் அவர் ஒரு நீதிமான், ஒரு நீதி அரசர். நம்ம எந்த குற்றம் செய்தாலும் அல்லது நமக்கு யார் என்ன துரோகம் செய்தாலும் காவல்துறையை நம்புறதை விட நம்ம நீதித்துறையை நம்புவோம். அந்த நீதி அரசராக விளங்கக்கூடியவர் தான் சனி பகவான். அதனால யாருக்கு வேணாலும் பயப்படலாம், ஆனா சனி பகவானுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த காலத்துல அநீதிக்கு துரோகத்தால் நீங்க எளியவரா இருந்தாலும், உங்களை ஏமாத்தினவங்க யாரா இருந்தாலும், நீங்க ஏமாந்தது எதுவாக இருந்தாலும், நீங்க இழந்தது எதுவாக இருந்தாலும் இந்த காலத்துல மீட்டு கொடுக்க போகிறார் இந்த சனி பகவான். இருக்கிற கிரகத்திலேயே மிகவும் வலிமை உடையவர். அவர் ஒரு கர்மக்காரகர், தொழில்காரகர், ஆயுள்காரகர், இப்படி பல காரகத்துவத்தை கொண்டவர் சனி பகவான். அப்போ ஒரு ராசியில அதிகபட்சம் 2.5 ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்து ஏ முதல் இசட் வரைக்கும் எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு போற ஒரு பெரிய குரு சனி பகவான் தான். அப்ப 2.5 வருஷம் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய தாக்கத்தை அவர் ஏற்படுத்துகிறார். அதனாலதான் எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா உண்மையா என்னன்னா, யார் பயப்படணும்? தவறு செய்யறவங்க, குடும்பத்துக்கு துரோகம் செய்யறவங்க, ஏழை பாழையோட வயிற்றுல அடிக்கிறவங்க, உழைக்கிறவங்கள கஷ்டப்படுத்துறவங்க, இவங்கெல்லாம் தான் பயப்படணும். மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறவங்க, ஊர் அடிச்சு உலையில போடுறவங்க, உழைக்காம சொகுசா உட்கார்ந்துகிட்டு சாப்பிடுறவங்க, வேர்வை சிந்தாம ராஜ வாழ்க்கையை அனுபவிக்கிறவங்க, இது மாதிரி உள்ள கொடியவர்கள், கெட்ட எண்ண மனிதர்கள் தான் பயப்படணும். நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா யார் கஷ்டப்பட்டாலும் உடனே துடிக்கிற முதல் ஆத்மா நீங்க தான். குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கிற ஒரு ஆத்மா நீங்க தான். நாம எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுவோம், எத்தனை மணி நேரம் வேணாலும் கஷ்டப்படுவோம். ஆனா நம்ம குடும்பத்துல இருக்கிற யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கொண்ட ஒரே ஆத்மா நீங்க தான். எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போற, உங்களால முடிஞ்ச உதவி செய்யக்கூடிய ஒரு ஆத்மா நீங்க தான். அப்ப நீங்க ஏன் பயப்படணும்? இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது மட்டும் இல்ல, சனி பகவானுக்கு பிடிக்கிறது மாதிரி நடந்துட்டீங்க அப்படின்னா அவர் அள்ளி கொடுப்பார் பாருங்க. நீங்களே நினைச்சு பார்க்க மாட்டீங்க. அள்ளி கொடுத்துட்டார் அப்படின்னா அழியாத சொத்தாக நிலைச்சிருக்கும். அதுதான் ஏன் அப்படின்னா அவர் டக்குன்னு எடுத்து கொடுத்துட மாட்டார். அதுதான், அதாவது அவர் பார்வைக்கு உங்களுக்கு கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயம்லாம் இல்லை. 2.5 வருடங்கள் அணு அணுவாக சோதனை செய்து அந்த சோதனையை வெற்றிகரமாக்கி அந்த வெற்றியின் மூலியமாக கொடுக்கக்கூடிய அந்த சொத்து என்னைக்குமே அழியாது. 7 ஜென்மத்துக்கும் உங்களது சந்ததியினர் அனைவருமே அந்த சொத்தை ரொம்ப சந்தோஷமா அனுபவிப்பாங்க. அப்படி கிடைக்கக்கூடிய சொத்து யாராலன்னா அது சனி பகவானால் மட்டும்தான் கிடைக்கும். அப்ப அந்த சொத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி உள்ளது. அவ்வளவுதான். உண்மையா நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இது ஒரு அற்புதமான காலகட்டம். இதுவரைக்கும் எத்தனையோ பயிற்சிகளை பார்த்து அதன்படி நடக்காதால இந்த பயிற்சியில உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிருந்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு விரக்தி ஏற்பட்டு இருக்கலாம், ஒரு சலிப்புத்தன்மை ஏற்பட்டு இருக்கலாம். ஆனாலும் நம்ம வாழ்க்கை நம்ம கையில, எதுவுமே நம்மளை மாத்த போறதில்ல. நம்ம தான் வாழ்ந்தாகணும், நம்ம தான் கஷ்டப்பட்டாகணும், நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்முடைய கௌரவத்தை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு விரக்தியாக உங்களுக்கு மாறி இருக்கும். என் அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும். ஆனா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு. அது சக்தி மட்டும் இல்ல, மாபெரும் சக்தி. நம்மளை இயக்கிக் கொண்டிருக்கிற, இனியும் இயக்க போகிற ஒரு மாபெரும் சக்தி இருக்கு அப்படிங்கறத மட்டும் நீங்க உணர்வு பூர்வமா புரிஞ்சுக்கணும். அப்ப எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அதனுடைய தேடல் இருக்கும், அதனுடைய நம்பிக்கை இருக்கும். இது உண்மையா பொய்யா? அதாவது இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை, ஆதிக்கத்தை ஏற்படுத்துமா, செலுத்துமா அப்படிங்கறதெல்லாம் உணர்வு பூர்வமா புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆனா புரியாதவங்க, அதை உணராதவர்கள் நிறைய இருப்பீங்க. இப்ப நம்ம சொல்ல போற கிரக அமைப்பு படி உங்க வாழ்க்கையில சில மாற்றங்களை நீங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோல இந்த சனி பயிற்சி பலன்கள் உண்மையா உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பயிற்சியாக அமையும். அப்படி எப்படி உறுதியா சொல்றீங்க, எப்படி தெளிவா சொல்றீங்க?
நிறைய விஷயத்துல இது பொய்த்து போயிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். எப்போதுமே ஜாதகம் பொய்க்காது, ஜாதகர்கள் வேணா பொய்க்கலாம். அதாவது அவங்கவுங்க நாலேஜுக்கு ஏற்றது மாதிரி, அவங்கவுங்க குரு கற்றுக் கொடுத்ததுக்கு ஏற்றது மாதிரி பலன்களை சொல்லலாம். ஆனால் ஜாதகம் என்னைக்குமே மாறாது. இந்த கிரக அமைப்புகளுடைய தன்மை மாறாது, அதனுடைய ஆதிக்கம் மாறாது. அப்ப இந்த சனி பெயர்ச்சி நம்ம வாழ்க்கையில எப்படிலாம் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, எப்படிலாம் நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடைய போறீங்க இந்த சனி பயிற்சினால அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்க என்னன்னா நம்பிக்கை அப்படிங்கிறது தான் வேணும். நம்பிட்டீங்க அப்படின்னா இந்த 2.5 ஆண்டுகளில் உங்க வாழ்க்கையை தலைகீழா மாறி போகும். ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான அமைப்பு இந்த சனி பயிற்சியில இருக்கு. என்ன விஷயம்னா, முக்கியமா எந்த இடத்துக்கு வந்து அமர்கிறார் சனி பகவான். சனி பகவான் இந்த பயிற்சியில உங்கள் ராசிக்கு 4வது வீட்டில் அமர்கிறார். 4வது வீடு தாயாரை சொல்லக்கூடிய இடம். அதுபோல உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி ஒழுக்க முறையில சிறந்தவர்களாக இருப்பீங்க, எப்படி தாயை மாதிரி அன்பு செலுத்துபவர்களாக, கருணை உள்ளம் கொண்டவராக, அது மாதிரி குடும்பத்துல எந்த அளவுக்கு ஒரு கேர், அதாவது அக்கறை செலுத்துபவராக இருப்பீங்க அப்படிங்கறத பத்திலாம் சொல்லக்கூடிய இடம் இது. தாயை சொல்லக்கூடிய இடமும் தாயை மாதிரி உள்ளம் கொண்ட உங்களது நிலையையும் சொல்லக்கூடிய இடம் இந்த 4ஆம் வீடு. அப்போ உங்களை கண்டிப்பானவராக, ஒழுக்கமுள்ளவராக இந்த சனி பகவான் மாற்றுவார். அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு செல்வார். அதுபோல தாய், உன் வேலையில கரெக்டா இரு, குடும்பத்தை பார்த்துக்க, ஒரு அக்கறையா இரு, கடன் வாங்காத, நல்ல வேலைக்கு போ, நல்லா படி, இவங்களை நம்பாத, இந்த உறவுக்காரங்களை நம்பாத, இவங்களாம் அன்னையில இருந்து நமக்கு கொடுமை செஞ்சுட்டு இருக்காங்க, நம்மளை அடக்கி ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு பல அறிவுரைகளை சொல்லக்கூடிய காலகட்டம் இது. சரியான பாதையை தாய் மூலியமாவோ அல்லது தாய் உறவினர்கள் மூலமாகவோ நமக்கு நல்ல பாதை தெரியக்கூடிய, காட்டக்கூடிய இடம். தாயின் மூலியமா உதவிகள் கிடைக்கும், அழுத்தங்கள் ஏற்படும். இப்படி இரு, அப்பதான் நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு. உண்மையா எதுவுமே நடக்காம உங்க வாழ்க்கை இருக்குது, அமைதியா இருக்குது, சோர்வா போயிட்டு இருக்கு, எந்த ஒரு மாற்றமே ஏற்படல அப்படின்னா சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்குவார் சனி பகவான். அதுபோல உங்களை வழக்கமா அலட்சியமா இருக்க வைக்க மாட்டார், சோர்வா இருக்க வைக்க மாட்டார். ஒரு கஷ்டத்தை கொடுத்து ஓட வைப்பார், முயற்சி பண்ண வைப்பார். அந்த கஷ்டம் கடைசியா வந்து உங்க வாழ்க்கையை திருப்பி போட்டுரும். அதனால பெரிய லாபத்தை அடைவீர்கள். ஆனா அந்த கஷ்டம் வரும்போது பயந்துருவீங்க, பதற்றப்படுவீங்க, பல முயற்சிகளை செய்வீங்க, பல யோசனைகளை செய்வீங்க. அதாவது திடீர் அதிர்ச்சி, பெரிய லாபம் இந்த காலகட்டத்தில். அதை சொல்லக்கூடிய இடம் இந்த சனி பகவான் அமர்ந்திருக்கிற இடம். உங்களை அறிவாளியாகவும், புத்திசாலியாகவும், முயற்சி உடையவராகவும், முதிர்ச்சி உடையவராகவும், அதாவது அனுபவசாலியாகவும், பொறுப்புள்ளவராகவும் மாற்றக்கூடிய காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையா சிந்திச்சு சாமர்த்தியமா செயல்பாடுகளை கவனிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலகட்டத்தை நீங்க பார்க்கலாம். தாயினுடைய ஆசீர்வாதத்தோட, தாய் ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த காலகட்டத்தில் கேட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லாபத்தை அடையலாம், கோட்டையை கூட பிடிக்கலாம். தாயின் வழியாக, தாயின் வாயால வந்ததுன்னா, தாயின் வார்த்தைகளை கேட்டீங்கன்னா. ஏன்னா சனி பகவான் இருக்கிறார். தனுசு ராசிக்கு 5வது வீட்டில் அமர்கிறார். கடந்த பிறவியில நாம செஞ்ச பாவ புண்ணியங்களை சொல்லக்கூடியது. நாம என்ன செஞ்சோமோ அதனுடைய பலனை இந்த 2.5 ஆண்டுகள் நமக்கு கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில சுக துக்கங்கள், லாப நஷ்டங்கள், தோஷங்கள், இது எல்லாத்தையும் இந்த 5ஆம் இடத்தை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். 1, 5, 9 இந்த 3 இடங்களும் நம்ம கையில இல்ல, அது இறைவன் வகுத்த விதி. நாம எப்படி பிறக்கிறோம் அது நம்ம கையில் இல்ல. நமக்கு யாரு குழந்தையாக பிறக்க போகிறாங்க, ஆனா பெண்ணா, அது நம்ம கையில் இல்ல. நம்முடைய அப்பா தேர்ந்தெடுக்கிற உரிமை நமக்கு இல்லை. அதாவது தாயை தேர்ந்தெடுக்கிற, தந்தையை தேர்ந்தெடுக்கிற உரிமை நம்ம கையில இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் 1, 5, 9. இப்ப இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சுட்டு வந்தாங்களோ அதனுடைய பலனை இந்த 2.5 ஆண்டுகள் அனுபவிக்க போறோம். உங்களுக்கு குரு அமர்ந்திருக்கிறார். அந்த குரு இடத்துல சனி வருகிறார். உங்களது பிள்ளைகள் கடும் உழைப்பாளிகளாக, நேர்மையாளர்களாக, அமைதியானவர்களாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. பிறந்தாங்கன்னா இது மாதிரி பிறப்பாங்க. அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும். நல்ல அன்பு, பண்பு, அடுத்தவங்களை நேசிக்கிற அந்த குணம், மதிக்கிற அந்த மரியாதை, இது எல்லாமே உங்களது குழந்தைகளுக்கு இருக்கும். அதே போல எப்படிப்பட்ட காலகட்டத்திலையும், எப்படிப்பட்ட பிரச்சனையான சூழ்நிலையிலையும் புத்தி கூர்மையாக செயல்படுவார்கள். வேலை, கடமை, இலக்கு, பொறுப்பு, குறிக்கோள் இதெல்லாம் ரொம்ப தீவிரமா உங்கள் குழந்தைகளும் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் ஏற்படும். அதாவது குழந்தையே இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருக்கிற தம்பதியினருக்கு, பெற்றோர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா குழந்தை பிறக்கும். இந்த 2.5 ஆண்டுகள் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேருடைய ஜாதகத்தில் நம்ம பார்க்கும்போது குருவும் சனியும் இணையும் போது, அல்லது குரு சனி
தசா புத்தி காலங்கள்ல குழந்தைகள் கண்டிப்பா பிறக்குது. அதாவது 10-12 வருடங்கள் தாமதிச்சு அவங்க குழந்தை இல்லாம இருந்தாலும் இது மாதிரியான காலகட்டத்துல குழந்தை அவர்களுக்கு இருக்கு. சோதிச்ச அத்தனை ஜாதகத்திலையும் பார்க்கும்போது இந்த குரு சனி இணைவு இது மாதிரியான காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு. ஏன்னா புத்திர ஸ்தானாதிபதியும் கர்மஸ்தானாதிபதியும் ஒன்று சேரும்போது கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையே பெரிய சூன்யமா இருக்கும் இந்த குழந்தை இல்லாதது. எத்தனையோ அவமானங்கள், அசிங்கங்கள், ஒரு இடத்துக்கு ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போக முடியறதில்ல. ஏதாவது ஒரு வழி, ஏதாவது ஒரு வார்த்தை உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். போன வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம், குரு பகவானுக்கு விரதம் இருங்க. அதுபோல சனிக்கிழமை எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கிக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில ஒளிமயமான ஒரு எதிர்காலம் இந்த குழந்தை பாக்கியத்தால வரப்போகுது. மிக முக்கியமா முன்னோர்களுடைய சொத்து, உங்களது பரம்பரை சொத்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது உங்களுக்கு இப்ப கிடைக்கும். அதாவது உங்களுடைய பரம்பரை தொழிலை செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நல்ல வருமானத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம். எவ்வளவு பிரச்சனையில இருக்கீங்க தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும் அப்படின்னு உங்க ராசி கட்டத்தை பார்க்கும் போதே தெரியுது. கடன் பிரச்சனையினால ஊரை விட்டு ஓடி தலை மறைவாகி, அதே போல இன்னொரு கொடுமைக்காரர் குரு பகவான், யாராவது அசுப கிரகம் கூட சேர்ந்துட்டார் அப்படின்னா இவர் அமைதி ஆயிடுவார். நமக்கு எதுக்குப்பா முன்பு, அந்தந்த கிரகங்களுடைய வேலையை நம்ம தடுக்க கூடாது, நாம நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, நாம தடுக்க கூடாது அப்படின்னு ஒதுங்கி நின்றுவார். இவ்வளவு ஒரு அற்புதமான கிரகம் குரு கிரகம். ஆனா இந்த குரு நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பாதகத்தையும் ஏற்படுத்துவார். மாதா பிதா குரு, அம்மா அப்பா குரு, ஆசிரியர். பாடங்களை எப்படி நடத்துவாங்க? இவர் புத்தகத்துல பாடம் எடுக்கிற ஆசிரியர் இல்ல, வாழ்க்கை பாடம் பிராக்டிக்கலா நமக்கு பாடத்தை சொல்லிக் கொடுப்பவர். ஒரு சினிமாவில் எப்படி ஹீரோவும் வில்லனும் நல்லவனும் கெட்டவனும் இருக்காங்களோ அதுபோல நம்ம வாழ்க்கையில இந்த ஆசிரியர் குரு அப்படிங்கிறவர் கெட்டதை செயல்பட வச்சு பாடத்தை கற்றுக் கொடுத்து நம்மளை ஞானியாக்குவார். தனுசு ராசியில் இருக்கிற குரு பகவான் உங்கள் அதிபதி. பல போராட்டங்களை சந்திச்சு பல பாடங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க கத்துருப்பீங்க. அந்த கற்றுக்கொண்ட பாடம் இருக்குல்ல, அதை இப்போது செயல்படுத்த போறீங்க. பிராக்டிக்கல் எக்ஸாம் அப்படின்னு வச்சுக்கீங்க. அதனால இந்த பாடத்தெல்லாம் கத்துக்கிட்டு எங்க எப்படி வாழணும், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அதை எல்லாத்தையும் இந்த 7.5 சனியில சனி பகவானும் சேர்ந்து வழி நடத்துவார் உங்களை. இந்த சனி குரு சேர்க்கை நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துமா, முன்னேற்றத்தை மட்டுமே ஏற்படுத்துமா அப்படின்னா இல்ல. இங்கேயும் சில சோதனைகள் உண்டு, எச்சரிக்கை உண்டு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க வேகத்துக்கு உங்க அவசரத்துக்கு ஈடு கொடுக்க மாட்டார். அவசரத்தை அனுமதிக்க மாட்டார். டக்குன்னு அவசரமா கிளம்புறீங்க ஒரு இடத்துக்கு அப்படின்னா அங்க சனி பகவான் என்ன பண்ணுவாரு, பஸ்ஸை மிஸ் பண்ண வைப்பார். அவசரப்படாத, பொறுமை, ஏன் அவசரம், பொறுமையா நிதானமா முன்னாடியே கிளம்பிருக்கலாம்ல, இதை சொல்லுபவர். சரி, பஸ் தான் இந்த அடிக்கடி லேட் ஆகுது, ஒரு பைக்லயாவது போவோம் அப்படின்னா பஞ்சர் ஆக்கி வைப்பார் சனி பகவான். பொறுமையா போ, அமைதியா போ, போய் பஞ்சர் ஒட்டிட்டு அப்புறம் கிளம்பு, ஒன்னும் அவசரம் இல்லை தம்பி. அங்க என்ன நடக்கும், பொறுமையா போறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கறது கவலை அவருக்கு இல்ல, அது உன்னுடைய பிரச்சனை. அவருடைய கர்மாவை அவர் தீர்க்கணும். அது சின்ன பிரச்சனையோ, அங்க போறதுனால தான் ஒரு உயிரை காப்பாற்றணும், அங்க போறதுனால தான் உங்க வேலை உங்களுக்கு கிடைக்கும், அங்க போறதுனால தான் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற பிரச்சனை அவருக்கு இல்லை. அவர் எப்பொழுதுமே பொறுமையா நிதானமா பயணம் செய்யுங்கள். அதாவது பயணம்னா டிராவல்ல மட்டும் இல்ல, வாழ்க்கை பயணம். நிதானத்தை கடைபிடிக்க சொல்லுவார் அவர். அப்ப உங்கள் வேகத்துக்கு அவர் ஈடு கொடுக்க முடியாத போது பல நஷ்டங்களை, பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க. இதை நீங்க உணரணும். எல்லாம் நன்மைக்கு. இன்னும் சொல்லப்போனா உங்கள் வளர்ச்சிக்கு நீங்களே தடையாக மாறக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் வரும். விதி ஒன்று இருக்க, நீங்க ஏதோ செய்ய போக மாறி போயிடும், தடைகள் வரும். உங்க வாழ்க்கையில எந்த பகுதியிலையும், எந்த விஷயங்கள்லையும், எந்த வேலை, தொழில், முயற்சி கடுமையா உழைக்கல அப்படின்னா அது கிடைக்காது. அது கிடைக்கல அப்படின்னா சோர்வாயிடுவீங்க, பதற்றமாயிடுவீங்க, மனக்குழப்பம் வந்துடும், உளவியல் சிக்கல்களை நீங்க சந்திக்க கூடும். இதுதான் விதி. அமைதியா கடின உழைப்பா நம்ம செயல்படுவோம். கிடைக்கிறத ஆண்டவன் கொடுப்பான். இந்த காலகட்டத்தில் இதை புரிய வைப்பார் சனி பகவான். அது மட்டும் இல்ல, நீங்க எது செஞ்சாலும் குடும்பத்தினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்காம போகும். இதெல்லாம் எந்த சனிங்க, கொஞ்சம் எதிர்மறையா இருந்துட்டா, இது வரைக்கும் சனி பகவானை பத்தி உணராம ஏதோ சின்ன சின்ன தப்புகள், தவறுகள், அறிந்தும் அறியாமலும் செய்த குற்றங்கள், அதுக்கு எல்லாத்தையும் கர்ம வினைப்படி அவருடைய பாவ புண்ணியங்களை தீர்த்து வச்சுப்பார் இந்த காலகட்டத்தில். அப்ப பெற்றோர்களுடைய உதவி கிடைக்காம போகும், அவர்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்காது. அப்ப விரக்தி ஆயிடுவீங்க, தனிமைப்படுத்தப்படுவீங்க. எனக்காக யாரும் இல்லை அந்த எண்ணம் வரும். அதுபோல கருத்து மோதல்கள் உருவாகும். பெற்றோர்கள்ட்ட, கூட பிறந்தவங்கள்ட்ட, உறவினர்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட, அதாவது எல்லாரையும் பிரிச்சுட்டு உங்களை தனிமரமா நிறுத்தி உங்களுடைய மன வலிமையை சோதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது எதிர்மறை சனிகள். உங்க ஜாதகத்துல உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா இது போல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை நெகட்டிவா நினைக்காதீங்க. அப்படி எல்லாத்தையும் இழந்துட்டு தனிமரமா நின்னா என்ன செய்யலாம், அதுதான் முக்கியம். நீங்க நின்னுடுவீங்க அப்படின்னு சொல்லல, நின்னீங்கன்னா என்ன செய்யலாம். யாரையும் நம்பாதீங்க, எதுக்கும் அவசரப்படாதீங்க, நிதானமா யோசிங்க. இறைவனே நீயே கதி, அவ்வளவுதான். நீ பாத்துக்க, நான் ரெடியா இருக்கேன் கஷ்டப்படுறதுக்கு. இந்த உலகத்துக்கு என்னை ஒதுக்கியவர்களுக்கு நான் யார் என்று காட்ட நான் ரெடியா இருக்கேன், எதுக்கும் தயாரா இருக்கேன். எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம்
இனிமே என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க வரவழைச்சிக்கணும். இந்த காலகட்டத்தில் உறவினர்கள்லாம் மதிக்க மாட்டாங்க, பேசக்கூட மாட்டாங்க. எங்க கடன் கேட்டு உதவி கேட்டு வந்துடுவீங்களோ அப்படின்ட்டு. கூட பிறந்தவங்களே அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப வெறுப்பாயிடுவீங்க, விரக்தி ஆயிடுவீங்க, சோர்ந்து போயிடுவீங்க. என்னடா உறவுகள், நாலு காசு இல்லைனா மரியாதை இல்லை, பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. அப்போ பணம் தான் வாழ்க்கையா? ஒரு வேலை இல்லாத எவ்வளவு நையாண்டி, எவ்வளவு நக்கல், எவ்வளவு குத்தி காமிக்கிறது. வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சக்கூடிய காலகட்டம் இது. அப்போ நல்லதும் கெட்டதும் ஒன்னா நடக்குமா அந்த சனி பயிற்சியில் அப்படின்னா? அதுதானே வாழ்க்கை. நல்லதுல ஒரு கெட்டது நடக்கும், கெட்டதுல ஒரு நல்லது நடக்கும். இதுதான் கிரகங்களுடைய சூட்சமம். இதுதான் இந்த பிரபஞ்சத்தின் விதி. அதுவும் கர்மக்காரகன் சனின்னா சும்மா இல்ல, வாழ வச்சு கெடுப்பாரு. அதிகாரம் பண்ணோம் அப்படின்னா கெட்டு போனவங்களை வாழ வைப்பாரு, நேர்மையா இருந்தா. அவ்வளவு ஒரு அற்புதமான கிரகம் சனி பகவான். சனி பகவானை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை எல்லாமே அடுத்தது சக்சஸ் தான். அனைத்தையும் இழந்தாலும் மன வலிமையோடு போராடக்கூடிய வலிமையை, கடின உழைப்பை கொடுப்பார் சனி பகவான். இந்த காலகட்டத்தில் ரொம்ப மன வலி இருக்கா, வேதனை இருக்கா, அவமானம் தாங்க முடியலையா, ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளியில இருக்கீங்களா, உங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கிங்க. குலதெய்வத்தை கட்டியா பிடிச்சிக்கிங்க. காலையிலையும் மாலையிலையும் குலதெய்வம் பேரை சொல்லி என்னை நீயே பார்த்துக்க, நான் ஊருக்கு வந்தேன்னா உன்னை வந்து பார்க்குறேன், இல்லைனா என்னுடைய குழந்தை குட்டிங்களை வர சொல்கிறேன், பார்த்துக்கப்பா அப்படின்னு குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சிங்க. ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை போய் பூஜை செய்யுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை, இல்லைனா நீங்கள் எப்பெல்லாம் ஊரை விட்டு வெளியில் இருக்கீங்களா, எப்பெல்லாம் ஊருக்கு போகிறீங்களா போய் பாருங்க. குலதெய்வத்தை விடாதீங்க. குலதெய்வம் எப்படி நமக்கு உதவும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். நல்ல ஆத்மாக்கள் எத்தனையோ முன்னோர்கள் நம்ம குடும்பத்தில் உண்டு. அந்த ஆத்மாக்கள்லாம் தெய்வத்துக்கு சமமானவர்கள். நம்மளை நோக்கி அவர்களது பார்வை இருக்கும். நம்மளை தேடி வராங்களா, நம்மளை அவங்க நம்புறாங்களா, நாம இருக்கோம், நாம ஒரு சக்தி இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா, தேடி வரக்கூடிய குலதெய்வங்கள் இன்னைக்கும் இருக்கு. போயிட்டு வாங்க. சிவாலய வழிபாடு மிக மிக முக்கியம். இந்த ஜோதிடம், இந்த கிரக அமைப்புகள், இந்த பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் ஹெட் இவர். நினைச்சா எதையுமே செய்யலாம் நம்முடைய ஜாதகத்துல. புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இது புதுசு இல்லை, புரிஞ்சிக்காதவங்க இதை புரிஞ்சுக்கணும். சனி பகவானின் வழிபாடு, எல் தீபம் ஏத்துறது, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு பரிகாரங்கள். இவ்வளவு கஷ்டம் வரும்னு நான் நினைச்சே பார்க்கல. திடீர்னு நோய் வருது, திடீர்னு விபத்தாயிடுச்சு, திடீர்னு நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு இந்த நேரத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது எல்லாமே சனி பகவானின் சோதனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு முறை திருநள்ளாருக்கு போயிட்டு வாங்க. 7.5 சனி தொடங்கிறதுக்கு முன்னாடி திருநள்ளாறு போயிட்டு மூலவராக இருக்கிற சிவபெருமானை வணங்கிட்டு அப்புறம் சனீஸ்வரன்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். சனி தொடர்பான பிரச்சனைகளையும், சனி தசை புத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கண்டிப்பா அவர் தீர்த்து வைப்பார். ஏன்னா ஆசீர்வாதம் அவர்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் அவர் பார்த்து பாருங்கிற மன நிம்மதி உங்களுக்கு ஏற்பட்டு விடும். அது மட்டும் இல்ல, சனி பகவானுடைய தெய்வம் எது தெரியுமா? அனுமான். அனுமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த சிவன் கோவிலுக்கு போனாலும் சரி, ஒரு 5 நிமிஷம் அனுமன்ட்ட உங்களது குறைகளை சொல்லுங்க, உங்களது எதிரிகளை பத்தி சொல்லுங்க, உங்களது பிரச்சனைகளை பத்தி சொல்லுங்க, உங்களால எதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் சொல்லுங்க. அவருடைய அந்த பார்வை கிடைச்சா போதும், எல்லா பிரச்சனைகளும், கஷ்டங்களும், துன்பங்களும், துரோகங்களும், எதிரிகளும் முறியடிக்கப்படுவார்கள். இந்த இடத்துல அனுமனுக்கு அவ்வளவு வலிமை உண்டு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த சனி பெயர்ச்சி வரதுனால முதல்ல நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதாங்க இந்த பயமே ஒரு மனுஷனை கொன்னுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பயந்தவனுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் பேய் மாதிரியே இருக்குமா. அதுபோல 7.5 சனி வந்துருச்சே அப்படின்னு பயந்தீங்க அப்படின்னா எது நடந்தாலும் உங்களுக்கு பயம் வரும். எந்த சம்பவம் நடந்தாலும் உங்களுக்கு 7.5 சனியால தான் நடக்குது அப்படிங்கிற எண்ணம் வரும். எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த சனி பகவான் தான் காரணம் அப்படிங்கிற தோற்றம் உருவாகும். இந்த எண்ணங்களே அதிகமாகி அதிகமாகி எண்ணத்துக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு தெரியுமா? அது அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த 4 விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கங்க. என்னுடைய குரு சொன்னாரு, சனி பகவான் அப்படின்னாலே இந்த 4 விஷயத்தை மனசுல வச்சு அதன்படி நடந்துகிட்டா போதும், எவ்வளவு பெரிய சனி காலத்திலையும் கடந்துடலாம். சனி பகவானுடைய ஆசையையும் அருளையும் நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நேர்மை, எளிமை, பொறுமை, தருமை, இந்த 4 விஷயத்திலையும் மனசுல வச்சுக்கிட்டு அதன்படி நடங்க. சனி பகவான் எவ்வளவு பெரிய பிரச்சனை கொடுத்தாலும் அவராவே அதை சரி பண்ணிப்பார். அப்ப நேர்மைனா என்னன்னு தெரியும், எளிமைனா என்னன்னு தெரியும், பொறுமைனா என்னன்னு தெரியும். அதனால் தருமை. தருமை அப்படின்னா தர்மம், அவ்வளவுதான். நேர்மையா இருக்கிறது, சத்தியத்துக்கு கட்டுப்படுறது, எளிமையா இருக்கிறது, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஆடம்பரம் இல்லாம எளிமையா இருக்கிறது, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் துன்ப காலம் வந்தாலும் பொறுமையா இருக்கிறது, அமைதி காக்கிறது, அதுபோல தருமை, தர்மம் செய்யறது. இந்த 4 விஷயம் இருந்தாலே போதும், சனி பகவானுடைய கடைக்கன் பார்வை கிடைச்சி அதனாலே நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 4 விஷயத்தையும் கடைபிடிங்க. அது மட்டும் இல்ல, சனி ஒழுக்கம் கற்பிக்கும் ஒரு ஆசிரியர். அப்ப ஒழுக்கமா இருந்தாலே பல பிரச்சனைகள் தீர்ந்தது. உங்களுக்கு குறுக்கு வழிய ஒரு கிரகம் காட்டும், சட்டத்துக்கு புறம்பான பாதையை ஒரு கிரகம் காட்டும், பேராசையை ஒரு கிரகம் கொடுக்கும், துரோகம் செய்ய சொல்லும், துன்பம் செய்ய சொல்லும்,
இது எல்லாமே எந்த ஒரு கிரகம் இதெல்லாம் கொடுத்தாலும் அதை நீங்க செயல்படுத்துற காலகட்டத்தில் பல முறை உங்களை எச்சரிக்கும். ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும். அப்ப நீங்க அதை தவிர்த்து விடுறது நல்லது. அப்படி தவிர்க்கல அப்படின்னா பல பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும். உறவுல விரிசல் வரும், தொழில நஷ்டம் வரும், திடீர்னு விபத்து நடக்கும், சண்டை வரும், வழக்கு வரும், கௌரவம் பறிப்போகும், பேராசை தூண்டி சட்டத்துக்கு புறம்பா எதையாவது நம்மளை செய்ய வைக்கும். மனிதன் தெய்வமாவதும் மனிதன் மிருகமாவதும் இந்த சனி பகவானால் மட்டும்தான். பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா, ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா, அமைதி தெய்வம் முழு மனதில் கோயில் கொண்டதடா, சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா, நாளும் நடந்து முடிந்த பின்னே நல்லது கெட்டதும் தெரிந்ததடா, சட்டி சுட்டதடா, கை விட்டதடா. இப்படி நிறைய சோதனைகளை கொடுத்து மனிதனை தெய்வமாக்குவதும் மனிதனை மிருகமாக்குவதும் இந்த சனி பகவான் தான். எவ்வளவு அற்புதமான பாட்டு. மிருகமாக்கும், அப்புறம் தெய்வமாக்கும், அப்புறம் அமைதியை தேட வைக்கும், ஞானத்தை கொடுக்கும். இதையெல்லாமே கொடுத்து பாடத்தை சொல்லிக் கொடுப்பவர் சனி பகவான். ஆண்டியையும் அரசனாக்கக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு. அப்ப ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதையுமே உழைப்பால நம்ம அடையணுங்கிற கொள்கையை வகுத்துக்கணும். இந்த காலகட்டத்தில் தொழில், வேலை, தனிப்பட்ட வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சனி பகவான் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது மாதிரி செய்யறீங்க அப்படின்னா பணத்தை அள்ளி கொடுப்பார். அவர் மாதிரி அள்ளி கொடுக்கறது யாருமே இல்லை. இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்கலாம், ஆனா ஆடம்பரமா தொடங்கக்கூடாது. நீங்க தொடங்குறது யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படி தொழில் தொடங்கலாம். அப்படி ஆடம்பரம் இல்லாம தொழில் தொடங்கினீங்க அப்படின்னா எல்லா நன்மைகளையும் யோகங்களையும் அள்ளி கொடுப்பார். சரி, இந்த பஞ்சம சனி எந்த அளவுக்கு நமக்கு பலனை கொடுக்கும், எத்தனை சதவிகிதம் அப்படின்னு சொன்னாதான் புரியும். சரி, இந்த சனி பயிற்சி எவ்வளவு நல்லது நம்ம வாழ்க்கையில செய்யும். ஒரு பாஸ் மார்க்காவது எடுப்போமா, ஒரு 50% மேல எவ்வளவுதான் இருக்கும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளார இருக்கும். அப்பதான் ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சிக்க முடியும். சதவிகிதத்தில் சொல்லும் போது 80% உங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்குது இந்த சனி பயிற்சி. 20% போராட்டம், கடின உழைப்பு. 80% சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 60 இருந்தாலே பிரச்சனையிலிருந்து மீளக்கூடிய, ஈஸியா வெளியில வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆனா 80% உங்களை அப்படியே தூக்கி நிறுத்தக்கூடியது. நம்பிக்கையோட செயல்படுங்க. இந்த சனி பகவானுடைய பார்வை பலனை பார்க்கலாம். ரொம்ப முக்கியம். சனி பகவானின் பார்வை அப்படிங்கிறது இருக்கிற இடத்த மட்டும் கவனிக்க மாட்டாரு. நம்ம ஒரு வீட்டுல இருக்கோம்னா பக்கத்து வீடு எப்படி இருக்கு, அடுத்த தெருவில் இருக்கிற வீடு எப்படி இருக்கு, இந்த தெருவில் இருக்கிற வீடு எப்படி இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கவனத்துல வச்சுப்போம்ல. ஒரு வீட்டுல அப்பா இருக்காரு அப்படின்னா அப்பா அந்த வீட்டுல மட்டும் பொருளாதாரத்தை கவனிக்க மாட்டாரு, அதிகாரத்தை செலுத்த மாட்டாரு. அவருக்கு ஒரு மகன் வீடு இருக்கலாம், மகள் வீடு இருக்கலாம், தங்கச்சி வீடு இருக்கலாம். அப்ப இந்த வீட்டையும் அவர் கவனிப்பார்ல, இந்த வீட்டுல இருக்கிற பிரச்சனையும் அவர் தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவார்ல. நம்ம வீட்டுல ஒரு அதிகாரி இருக்கார் அப்படின்னா பஞ்சாயத்துக்கு வருவாங்கல்ல சில வீடுகள், அதை அவர் கவனிச்சுட்டு தான் இருப்பாரு. அப்படி சனி பகவான் கவனிக்கக்கூடிய 3 இடங்கள், பார்வை செலுத்தக்கூடிய 3 இடங்கள். அதனால சனியின் பார்வை இப்ப எங்க விழுது அப்படின்னா உங்களது 6ஆம் வீட்டுல விழுது. 6வது வீடு எதை சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன், நோய், எதிரி. விடாமுயற்சியோட, உறுதியான மனநிலையோட, கடின உழைப்பால எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகளை, உங்களது அதிகாரத்தை செலுத்தக்கூடிய காலகட்டத்தை, இருக்கிற நோயெல்லாம் பறந்து ஆரோக்கியமான வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் நீங்க பார்க்கலாம். ஒரே வரியில சொல்லக்கூடிய பலன் இந்த இடத்துக்கு உங்களுக்கு சாதகமான சனியாக இருக்கிறதா மிகப்பெரிய பிளஸ். கடன், நோய், எதிரி அப்படின்னாலே அது பாதகமும் உண்டு, சாதகமும் உண்டு. சாதகம் மிகப்பெரிய சாதகமாக உங்களுக்கு அமைகிறது. நிர்வாகத்துல ஆளுமை திறனை செலுத்தும். உங்களுக்கு கீழே கட்டுப்பட்டவர்கள் நிறைய பேர் உருவாவார்கள். அனைத்து தொழிலாளர்களையும், அனைத்து முதலாளிகளையும், அனைத்து தலைமை அதிகாரிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு உங்க கைக்கு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா நிலைகளிலிருந்தும் நீங்க உயர்ந்த நிலைக்கு வருவீங்க. வேலையில, தொழில, குடும்பத்துல கொஞ்சம் கவனம் மட்டும் செலுத்திட்டீங்க, சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது உங்கள் தொழில் நிலையில இருக்கக்கூடிய சூட்சமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல நம்ம பின்தங்கி இருக்கோம், எதனால நம்ம இவர்களுக்கு கீழே வேலை செய்யறோம், எங்க நம்ம திறமைய மிஸ் பண்றோம், திறமை இருந்தும் எந்த இடத்துல நம்மளால காட்ட முடியல. இந்த சூட்சமத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க வெளியில கொண்டு வருவீங்க. உங்களுக்குள்ளார இருக்கிற திறமையை வெளியில கொண்டு வரும் இந்த காலகட்டம். இருக்கிற கடன் எல்லாம்
அடையும். அதாவது தலைமை பதவி, உயர்ந்த பதவி கிடைக்கும். இதை நீங்க எங்க வேணாலும் வச்சுக்கலாம். தொழில் செஞ்சீங்க அப்படின்னா முதலிடத்துக்கு வருவீங்க. எல்லா கடனையும் அடைச்சு முடிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் முதலிடத்துக்கு வருவீங்க அப்படின்னா அங்க ஒரு சூட்சமா இருக்கு. தொழில நேர்மையை கடைபிடிச்சிருக்கணும், ஒரு சத்தியத்தை கடைபிடிச்சிருக்கணும். ஏன்னா சனி பகவானாச்சே. வேற எந்த கிரகமா இருந்தாலும் கொஞ்சம் அப்படி இப்படியும் சூழ்ச்சி பண்ணி மேல வந்துடலாம். ஆனா சனி கிட்ட அது நடக்காது. நேர்மையா இருந்தா மட்டும்தான் பலனை கொடுப்பார், நல்ல பலனை கொடுப்பார். எங்கேயாவது அவசரப்பட்டு தடுமாறிட்டீங்க, ஆசைப்பட்டு தடுமாறிட்டீங்க அப்படின்னா அங்க லாபத்துல கைய வச்சிருவார், பதவியில கைய வச்சிருவார், மொத்தமா தலையிலே கைய வச்சிருவார். பெரிய கஷ்டம் இந்த இடம். எப்படின்னா கடன் அடையணும் அப்படின்னா நேர்மையா தொழில் செய்யணும், வேலை செய்யணும். கடன் அடைஞ்சிரும். கடன் அடைஞ்சாலே உங்க உடல் ஆரோக்கியமாயிடும். உங்க உடல் ஆரோக்கியமானாலே எதிரிகள் காணா போயிடுவாங்க. நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க, ஸ்ட்ரெங்தா இருக்கீங்க. எவ்வளவு பெரிய சூட்சமம் பாத்தீங்களா? கடன், நோய், எதிரியை சொல்லக்கூடிய இந்த அமைப்பு. அப்ப எல்லாத்துக்கும் அடித்தளம் எது அப்படின்னா உழைப்பு, நேர்மை, இறை வழிபாடு. இந்த 3 தான் முக்கியம் இந்த காலகட்டத்தில். உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா நல்லது. இல்ல அலட்சியம், இதெல்லாம் நம்பிக்கை இல்ல, ஏதோ பொழுதுபோக்காக வீடியோ பார்க்குறோம், இல்ல இந்த காலகட்டமாவது மாற்றம் ஏற்படுமா, ஏதாவது வார்த்தையாலேயே இங்க வட சொல்றாங்களா, நடக்குதோ இல்லையா, காதால கேட்டுப்போம், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கு, முன்னேறுது அப்படின்ட்டு. இப்படிப்பட்ட என் அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஒன்று சொல்றேன். கருவில் இருக்கும்போது கோடிக்கணக்கான எதிரிகளை வீழ்த்தி விட்டு நம்ம முன்னாடி கருவறைக்குள்ளார கருவாக வளர்ந்து இன்னைக்கு இந்த பூமியில பிறந்திருக்கிறோம். அன்னைக்கே நம்ம போராட்டத்தை சந்தித்தவர்கள். இன்னைக்கு நம்மளால முடியாது அப்படின்னா இதுல ஒரு அர்த்தமே இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லாததான். அதை மட்டும் கொஞ்சம் உணர்ந்தீங்க அப்படின்னா எதையுமே அடிச்சு தூக்கி போயிட்டே இருக்கலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய விஷயம் இருக்கு. இந்த கடன் நோய் எதிரில கடன் வாங்கினீங்க அப்படின்னா கடன் கொடுத்தவர்களை மதிக்கக்கூடிய காலகட்டம், மதிச்சே ஆகணும். ஒரு வார்த்தை திட்டிட்டீங்க அப்படின்னா அந்த வார்த்தையில சனி பகவான் வந்து உட்காந்துருவார். எப்படி என் ஆளை திட்டின, உனக்கு உதவி செய்ய வந்தா நீ திட்டுவியா, இது தப்பா இல்லையா, நீ திட்டிட்ட அப்படின்னா அதை 4 பேருக்கு சொல்லுவேன். அடுத்த முறை நீ கடனே வாங்க முடியாது, அதை அப்படியே பரப்பிடுவேன் எல்லாருக்கிட்டையும். அப்போ உதவி செய்யறவங்களுக்கு உபத்திரவம் செய்யறது மாதிரி தானே அது. அப்ப என்ன பண்ணும், மதிக்க கத்துக்கணும். சின்ன நோயா இருந்தாலும் உடனே மருத்துவரை பாரு, அலட்சியப்படுத்தாத. நான் உன்னை அலட்சியப்படுத்துவேன் தான். ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய கர்ம வினையை தீர்க்கறதுக்கு உன்னை அலட்சியப்படுத்துவேன். நோய் வந்தாலும் சரி பரவாயில்ல விட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அலட்சியம் நான் உருவாக்குவேன். ஆனால் நீ அலட்சியமாக இருந்துடக்கூடாது. நீ அலட்சியமாக இருந்துட்டீங்கன்னா எதிரிகள் உருவாவாங்க, கடன் அதிகமாகும், பிரச்சனை அதிகமாகும். இந்த நேரத்தில் மந்தசனை 6ஆம் வீட்டை பார்த்தாலும் நாம மந்தமா இருக்கக்கூடாது, நாம சுதாரிச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஒரு எதிரி நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஆஹா வந்துட்டான் ஐயா, உஷாரா இருக்கணும். வடுவல் சொல்லுவார் பஸ்ல ஒரு திருடனை பார்த்து, உஷாரு ஐயா உஷாரு, ஒரு 5000 உஷாரு, காசு பணம் உஷாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி 6வது வீட்டுக்கு வந்திருக்கிற சனி கர்ம வினையை தீர்க்கறதுக்காக, அவருடைய முன்ஜென்ம பாவ புண்ணியங்களை தீர்க்கறதுக்காக ஏதாவது அப்படி இப்படியும் பிரச்சனையில விடுவார். நாம தான் உஷாரா இருக்கணும். அடுத்தது 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கிறார். எந்த வீடு? தொழில் சனி. தொழில் வீட்டை பார்க்கிறாரு, வேலை வீட்டை பார்க்கிறாரு. வணிகம், அலுவலகம், நெட்வொர்க்கிங், செய்யற வேலையில ஒரு பிடிப்பு, ஒரு நம்பிக்கை, ஒரு நேர்மை, இதை எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம் இந்த 10ஆம் வீடு. 10ஆம் வீடு அப்படின்னா இலக்கை நோக்கி கடினமாக உழைக்க வைக்கக்கூடிய ஒரு வீடு. இந்த அந்தஸ்து, அதிகாரம், ஆசை, இதை எல்லாத்துக்கும் முயற்சி செய்யக்கூடிய ஒரு இடம், விடாமுயற்சி. ஏன்னா நீங்க ஆசைப்பட்டது, பேராசைப்பட்டது கிடைக்கணும் அப்படின்னா அமைதியா இருந்தா போதாது, உங்களை உந்தி தள்ளுவார். முயற்சி முயற்சி முயற்சி, கடின உழைப்பு. கடின உழைப்பை உழைக்க வைத்து அதுல நஷ்டத்தை ஏற்படுத்தி, கஷ்டத்தை கொடுத்து, பாடத்தை சொல்லி கொடுத்து, அந்த பாதையை காட்டி, இதுக்கு மேல இந்த மாதிரி வந்தா சுதாரிச்சுப்பியா, இதுக்கு மேல இந்த மாதிரி தப்பு நடந்தா தாங்கிப்பியா, இதுக்கு மேல இந்த சூழ்நிலை வந்தா முயற்சி பண்ணுவியா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் கஷ்டத்தை கொடுத்து கொடுத்து, நஷ்டத்தை கொடுத்து கொடுத்து, அடி வாங்கி அடி வாங்கி நல்ல சிலையாக நம்மளை மாற்றக்கூடியவர், தொழில அனுபவசாலியாக உருவாக்கக்கூடியவர். அனுபவம் வந்துட்டாலே கோடீஸ்வரர் தான். அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் 10ஆம் வீட்டு பார்வை இந்த சனி பகவான். இங்க சட்டத்திட்டங்களை மதிக்கணும், தொழில நேர்மையை கடைபிடிக்கணும். கொஞ்சம் காலையிலையும் மாலையிலையும் இறை வழிபாடு இருக்கணும். ஏன் இறை வழிபாடு அப்படின்னா அங்கதான் ஒரு அமைதி கிடைக்கும் நம்ம மனசுக்கு, அங்கதான் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும், அப்பதான் புது சிந்தனைகள் உருவாகும், அப்பதான் வரவங்களை மதிப்போம். ஒரு வேலையிலையோ தொழிலையோ வாடிக்கையாளராக இருந்தாலும், உயர் அதிகாரிகளாக இருந்தாலும், நமக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், நம்ம கூட வேலை செஞ்சுட்டு இருக்கிற அத்தனை சக மனிதர்களையும் மதிக்கக்கூடிய, ஒரு அன்பு செலுத்தக்கூடிய அந்த உணர்வு நமக்குள்ளார வரும். இதை கடவுளை நம்பும் போது, வணங்கும் போது மட்டுமே இது மாதிரியான சூழ்நிலை அமையும். இப்படிலாம் நடந்துவிட்டோம் அப்படின்னா சனி பகவான் ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வதிப்பார். நல்லாரு நல்லாரு, உனக்கு என்ன வேணாலும் நீ எடுத்துக்க, நீ கை காட்ட உனக்கு கிடைச்சிரும், நீ முயற்சி பண்ண உனக்கு கிடைச்சிரும், அதிகமாக கஷ்டப்பட வேண்டாம், முன்னாடி மாதிரி உனக்காக ரெடியா இருக்கு, நீ எடுத்துக்க, அவ்வளவுதான். எடுத்துக்கிறதுக்காக நீ முயற்சி பண்ணணும். அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு 10ஆம் வீட்டுல சனி. ஆனா எதிர்மறையாகவும் செயல்படுவார். இங்க இன்னொரு சூட்சமத்தையும் அவர் நடத்துவார். அரசாங்கத்துக்கு எதிராக, அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடிய நபரா டாக்குமெண்ட்ஸ்
அந்த விஷயத்துல கொஞ்சம் குறுக்கு வழியில போக தூண்டுவார். தம்பி என்ன செய்துன்னு பார்ப்போம், தங்கச்சி என்ன செய்துன்னு பார்ப்போம், நேர்மையா இருக்குதா இல்ல இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குதா. அதாவது அரசிடம் குற்றவாளிகளாக உங்களை உருவகப்படுத்தும். அது மாதிரி கொஞ்சம் அங்க நீங்க ஸ்டெடியா இருக்கீங்களா, அங்க ஸ்டெடியா இருந்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது இன்னொரு இடத்த அட்டாக் பண்ணும். எங்க அப்படி சைடில் ஒரு பொண்ணுகிட்டயோ ஒரு ஆணுகிட்டயோ அல்லது ஏதாவது ஒரு துணை தேடி குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு அப்படி உங்க பார்வையை விழுதா, அங்க மோகினியை அல்லது மன்மதனை கொண்டு வந்து நிறுத்துவார். என்ன செய்துன்னு பார்க்கும், இந்த புள்ள என்ன செய்துன்னு பார்க்கும், ஸ்டெடியா இருக்கா இல்ல மனசை அலைபாய விடுதா, சஞ்சலப்பட விடுதா, அப்படி உசுப்பி விட்டு பார்க்கும். அப்ப நீங்க என்ன நினைக்கணும், முடியாது, சிக்க விட பார்க்கறல்ல சனி பகவானே, உங்களது திருவிளையாடல் எங்களுக்கு தெரியும், உங்களது சூட்சமம் எங்களுக்கு தெரியும், அசர மாட்டோம், துரோகம் பண்ண மாட்டோம், அப்படி கெத்தான் நீங்க நிக்கணும். அடுத்தது உறவுகள்கிட்ட கொஞ்சம் பாரியா திமிரா நடந்துக்கிறாப்புல, மதிக்கவே மாட்டேங்கிறா ஐயா, இந்த பொண்ணு மதிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு உறவுகள்கிட்ட கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்துறது. அது மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். அதுக்கு நீங்க இறங்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையை கொண்டு போய் விடும், மனச்சோர்வடையும், விரக்தி வரும், தனிமை, பதட்டம், அப்புறம் கோர்ட்டு, ஜெயிலு, வம்பு, வழக்கு, ஊரை விட்டு ஓடுறது. இது மாதிரியான அமைப்பையும் கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளது இந்த சனி பகவானுக்கு. நம்ம வாழ்க்கையை பொறுத்து தான் இருக்கு, நம்ம என்ன செய்யறோமோ அதை பொறுத்து தான் இந்த சனி பகவானின் அபரீத பலன் கிடைக்கக்கூடியது. புரியுதுங்களா? இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா கடந்துடலாம். அடுத்தது 10ஆம் பார்வையாக உங்களது லக்னத்தை குரு பகவான் பார்க்கிறார். குரு பகவான் லக்னத்தை பார்க்கும்போது அப்படியே நிறைய ஆசைகள் இருக்கும், உங்களுக்கு இது வரைக்கும் இருந்திருக்கும், நிறைய கனவுகள் இருந்திருக்கும், அதை எல்லாத்தையும் அப்படியே புஸ்வான மாதிரி ஆக்கிடுவார், அப்படியே ஒரு சோர்வை உருவாக்கிடுவார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் நிறைய போட்டிகளை பார்த்துருப்பீங்க, பொறாமைகளை பார்த்துருப்பீங்க, வலிகளை சுமந்து வந்துட்டு இருக்கீங்க, துன்பம், கஷ்டம், நோய், நஷ்டம், எதிரிகள், போராடி போராடி தோற்று போன அந்த ஒரு விரக்தி, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால சனி பகவானும் இருக்கிறாரா, கொஞ்சம் சோர்வை உருவாக்குவார். ஆனா இந்த நேரத்தில் கொஞ்சம் நான்லாம் சோர்ந்துட மாட்டோம், நாங்களாம் ஃபீனிக்ஸ் பறவை, ஒரு அடி வாங்கினா 9 அடி பாய்வோம், நெருப்பில் விழுந்தாலும் சோர்ந்து போகாத விழுந்து போகாத இனமடா இந்த தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும் அப்படின்னு வேறு கொண்டு எழுந்துட்டீங்க அப்படின்னா அப்படி தோல் மேல தோல் போடுவார். தோழண்டா நீனு நம்ம என்னண்டா அப்படின்னு சனி பகவான், கடின உழைப்புக்குரிய சனி பகவான் தோல் மேல கைய போடுவார். இனிமே பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் தட்டி தூக்குறோம் அப்படிங்கிற ஒரு தெம்பை கொடுப்பார். எதையுமே சரியான நேரத்துல சரியான இடத்துல சரியான செயலால வெற்றி வகை சூட வைப்பார். உண்மையிலேயே முதல் வீட்டில் இருக்கிற சனி வெற்றியையும் பெருமையையும் புகழையும் தேடி கொடுக்கக்கூடியவர். நிறைய கற்றுக் கொடுப்பார், சாமர்த்தியத்தை வளர்ப்பார், மன வலிமையை உருவாக்குவார். உங்களை மாதிரி யாரும் இல்லை இந்த உலகத்தில் அப்படிங்கிற ஒரு புகழை கொண்டு வந்து கொடுப்பார். சனி பகவான் உங்கள் ராசியை மட்டும் பார்த்துட்டார் அப்படின்னா அந்த நீதி, நேர்மை, நியாயம், ஒரு ஆன்மீக எண்ணம், ஒரு அமைதி, பொறுமை, இதெல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எதையும் சமாளிக்கக்கூடிய ஆளுமை திறன் வரும், அவ்வளவுதான். அதே நேரத்தில் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டீங்க, கௌரவ இழப்பை ஏற்படுத்தும். மது, மாது, போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக்க அந்த எண்ணத்தை உருவாக்கும். ஒரு தராசு மாதிரி தான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும். நீங்க எந்த பக்கம் இருக்கீங்களோ அந்த பக்கம் உங்களுக்கு சாதகமா அமையும். நல்லது பக்கம்னா நல்லது நடக்கும், கெட்டது பக்கம்னா கெட்டது நடக்கும். அதுதான் சொல்றது, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், அவ்வளவுதான். நான் சொன்ன அந்த 4 விஷயத்த மனசில் வச்சுங்க. கடைசியா சொல்றேன், நேர்மை, எளிமை, பொறுமை, தருமைங்கிற தர்மம், இந்த 4 விஷயத்தையும் கடைபிடிச்சிங்க அப்படின்னா சனி பகவான் சந்தோஷத்தோட ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். சரி, பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு எளிய பரிகாரம் வீட்டில் யார் வேணாலும் செய்யலாம். சனிக்கிழமை தானம் செய்யுங்க. உங்களால் என்ன முடியுதோ அதை தானம் செய்யுங்க. சாஸ்திரப்படி சனிக்கிழமை அன்னைக்கு ஏழைகளுக்கு கருப்பு குடை அல்லது போர்வை, உளுந்து தானியம் அல்லது நல்லெண்ணெய் இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க, தானமாக செஞ்சீங்க அப்படின்னா சனி பகவானுடைய ஆசி கிடைக்கும். அதுபோல கருப்பு எல், காலணி, செருப்பு வாங்கி கொடுங்க. தூய்மை பணியாளர்கள் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் உங்களால முடிஞ்ச உதவி, ஒரு பணமோ பொருளோ உடையோ, அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு ஏதாவது எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா சனி பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்துவார். ஒவ்வொரு நிமிஷத்திலையும் மாற்றத்தை உருவாக்குவார். அவ்வளவு பெரிய பரிகாரம் அது. நான் ரொம்ப பிடிக்கும். இல்லை இதெல்லாம் எங்களால் முடியாது, தானம் செய்கிற அளவுக்கு எங்கள் சூழ்நிலை இல்லை அப்படின்னா செலவே இல்லாத ஒரு சில பரிகாரம். அன்னதானம் செய்யறது, புண்ணியம் செய்யறது, 1000 பேருக்கு சாப்பாடு போடுறது, இதெல்லாம் பெரிய புண்ணியம். இதெல்லாம் யாரால செய்ய முடியும்? வசதி படைச்சவங்களால தான் செய்ய முடியும், ஏழையால செய்ய முடியாது. அப்ப ஏழையும் 1000 பேருக்கு அன்னதானம் செய்யலாம் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஈஸியா பச்சரிசி மாவால கோலம் போடுங்க வீட்டு வாசல்ல. அது எப்படி இவ்வளவு பெரிய பரிகாரமா ஆகும் அப்படின்னா, கோலம் போட்டாலே ஆயிரக்கணக்கான எறும்புகள் சாப்பிடும். லட்சக்கணக்கான எறும்புகள் சேர்ந்து அதை ஒரு 6 மாசத்துக்கு வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது உயிர் அப்படிங்கிற கணக்குல 1000 பேருக்கு உதவி செய்யறதை விட இது பெரிய தானம். அதனாலதான் 1000 பேருக்கு உணவளித்த மகிழ்ச்சி, ஆன்ம திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் அவ்வளவு சந்தோஷப்படுவார். உன்னிலும் என்னிலும் இருக்கும் ஈசன் ஈயரும் உடலிலும் இருக்கிறான்
அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கணும். 1000 உயிர்களுக்கு உணவளித்தால் மகிழ்ச்சி அடைவது ஈசனும் அந்த சனீஸ்வரனும். அந்த சந்தோஷம் உங்களுக்கு அவ்வளவு கிடைக்கும். சரி, தினமும் எங்களால பச்சரிசிலாம் அரைச்சி கோலம் போட முடியுமா அப்படிங்கிற கஷ்டம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, ஒன்று தினமும் அரைச்சி கோலம் போடணும், இல்லைனா அதற்கு ஈடான கொஞ்சம் செலவு. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி 904336888626. எங்களை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா பச்சரிசி கோலமாவு கட்டி, பச்சை கற்பூரம், தசாங்கம், இப்படி 9 விதமான பூஜைக்குரிய பொருட்களை கலந்து தயாரிக்கிறாங்க. உங்களுக்கு கஷ்டமே வேண்டியதில்லை. அதில் 1 கிலோ வாங்கிட்டு நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா 1 மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம். அந்த கட்டி எடுத்து தண்ணியில் நனைச்சி கோலம் போட்டால் போதும். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி பூஜை பொருட்கள் நிறைய அவங்கள்ட்ட இருக்குது. எல்லாமே தரமான சுத்தமான பூஜை பொருட்கள், இயற்கையான பொருட்களை வச்சு தயாரிக்கிற பொருட்கள். நெய் இருக்குது, பஞ்சகாவியத்தில் செஞ்ச பஞ்சகாவிய விளக்கு, அகர்பத்தி, சாம்பிராணி, அது மாதிரி தீப எண்ணெய்கள், திருநீர், விபூதி, இப்படி பலவிதமான பூஜை பொருட்கள் இருக்குது. பச்சை கற்பூரம் இருக்குது, அகர்பத்தி, வாசனையான அகர்பத்தி எல்லாமே இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்துங்க. ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் இது. இந்த பரிகாரத்தை இந்த மந்திரத்தோட செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். அந்த கோலம் போடும்போது பச்சரிசி மாவால தினமும் காலையில் ஒரு 5:30 to 6:30 மணிக்குள்ள குளிச்சுட்டு மங்களகரமா அந்த பச்சரிசி மாவை அரைச்சி கோலம் போடும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மிகப்பெரிய மந்திரம், சனி பகவானுக்குரிய மந்திரம். நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் அப்படிங்கிற அந்த மந்திரம். சரி, உச்சரிக்க முடியல உங்களால் அப்படின்னா தமிழில் சொல்லுங்க. ஸ்கிரீன்ல இருக்கு பார்த்துங்க. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மந்திரத்தை சொல்லி அந்த கோலம் போட்டாலே பலாயிரம் பேருக்கு அன்னதானம் செஞ்ச புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும், சனி பகவானுடைய அருளும் கிடைக்கும், வீட்டில் லட்சுமி கடாட்சமும் கிடைக்கும். கோபத்தோட வர்றவங்க அமைதி காப்பாங்க. கடங்காரம் வந்தாலும் சரி, சண்டைக்காரம் வந்தாலும் சரி, கந்திஷ்டியோட ஒருத்தன் வந்தாலும் சரி, அவங்களுடைய கந்திஷ்டெல்லாம் பறிபோகும். வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் ஆட்கொள்ளும். கெட்ட சக்தி எல்லாமே போயிடும். இப்படி ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது இந்த கோலம் போடுறது. ஆனா சிம்பிள், எளிய பரிகாரம். இந்த பரிகாரத்தை செஞ்சு சனி பகவானுடைய ஆசையையும் அருளையும் பெறுங்கள் அப்படின்னு வாழ்த்தி, முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. இந்த சனி பகவானுடைய ஆசையை பெறணும் அப்படின்னா நேர்மையா உழைங்க, கஷ்டப்படுங்க, கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.